பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம் 28-29. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடியை எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, அன்பு தேவ ஜனமே, இயேசுப்பா என்ன சொல்றாரு? 2 குருடங்க பிறவிலேயே குருடராக இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் இயேசுப்பா என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, எங்கள் கண்களை ஒன்று திறந்து விட்டீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல, வாய் பேசலைன்னா அந்த பெற்றோர் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் எவ்வளோ ஏக்கமாக இருக்கும். நம்ம பிறந்த ஒரு பிள்ளைக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேசலைன்னா அந்த பெற்றோர்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இந்த பிள்ளை 2 குருடங்களை எவ்வளோ அவமானப்பட்டுருவாங்க. போகிற இடத்துலலாம் யாரெல்லாம் அவங்கள்ட்ட ஒருவேளை இவங்க பிச்சை எடுக்கணுன்னு இருந்தால் கூட அந்த பிச்சை காசையும் பிடுங்கி திங்கிற ஜனங்களாம் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கிற புடுங்குற கூட்டம் அவங்க என்ன செய்வாங்க? பிடுங்கி எடுத்துருக்கலாம். சிலவங்க இவங்களை அடிச்சிருக்கலாம். எவ்வளோ அவமானம். தேவையில்லை. ஒருவேளை ட்ரெஸ்ஸு, இவங்க போடுற ட்ரெஸ்ஸு இவங்களே நல்லா தான் போட்டிருக்காங்களா இல்லையா, இவங்களே கவனமாக தான் போடுவாங்க. ஆனால் ஏதாச்சும் தவறு இருந்தாலும் மற்றவங்க அதை சுட்டி கட்டி அவமானப்படுத்திருக்கலாம். ஏதோ இது எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆனால் இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எடுத்துட்டோம்னா, அதே பிள்ளைங்களே, குருட்டு என்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்கள் சாதம் ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு குருட்டு மட்டும் கிடையாது. ஆவிக்குரிய குருட்டு, உலக குருட்டு. எப்படின்னா, ஆண்டவரை இயேசுப்பாவை அறிய வேண்டிய விதத்தில் அறியாமலே சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இயேசுதான் கடவுள்னு அவங்க வணங்குவாங்க, நம்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, இயேசுவை மறுதளிப்பாங்க. இயேசுப்பா என்ன செய்யறாரு? உண்மையை பேசணும், தப்பு செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, மற்றவங்க காசை அபகரிக்க கூடாது, மற்றவங்களுக்கு இடத்தை அபகரிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற சம்பாத்தியம் போதுன்னு இருக்கிறோம். இருக்கிற இந்த குடும்பத்தில் உண்மையாக நடக்கணும், குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் உண்மை, இப்படியெல்லாம் இருக்கிறோம் எல்லாம் சொல்றாரு. ஆனால் இதில் என்ன செய்வாங்க? கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சில காரியங்களை செய்ய மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்போ இதில் இவங்களும் ஒரு வகை குருடர்கள் தான். ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாம்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம், அவங்க துணிகிற பாவம் செய்கிறவங்க. இப்படிப்பட்ட குருடர்கள் 90% இருக்கிறாங்க. அதுபோல் சில குருடர்கள் உலக குருடர்கள். உலகம்னா பிறவிலேயே குருடராக இருக்காங்க. அவங்கள ஆண்டவர் ஏற்றவையில் ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை கொடுக்குறாரு. சிலவங்களுக்கு கடைசி காலம் வரை அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் சிலவங்க இட நாட்கள் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு உண்மை என்னென்னா, அவங்க பிறவி குருடராக இருக்கிறவங்க எவ்வளோ தாகத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை விடுதலை, இந்த கண்ணு குருடலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு தாகத்தோடு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வியாதிகளுக்காக, போராட்டத்துக்காக, பண தேவைக்காக, பிரச்சனைக்காக, பிள்ளைகளுக்கு திருமணம் லேட்டாகி போகுதா? அந்த லேட்டாவது ஆண்டு சீக்கிரம் நடத்தணுமே, அதுக்கு உதவி செய்யணுமே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன், முடிவு இயேசுப்பா கரத்துல தான் இருக்கு. ஏதோ ஒரு குருட்டுத்தன்மை, ஏதோ ஒரு அறியாமை தன்மை, எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் தானே நாம ஜெபிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எவ்வளோ பணத்தை இழந்து, பலத்தை இழந்து, ஹல்லேலூயா, பணத்தையும் பலத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு யாரால முடியும்? ஆண்டவர்களால் தான் முடியும். நீங்க மனுஷன் போய் எங்களை இதை செய்ய மாட்டீங்களா, அதை செய்ய மாட்டீங்களா கேட்கக்கூடாது. ஏன்னா மனுஷர்கள் தான். ஏன்னா அவங்க 100க்கு 100 கடவுள் கிடையாது. அவங்க கடைசியில் சொல்ல ஒரே வார்த்தை, கடவுள்கிட்ட கேளுங்கன்னு. அதை முதலே கடவுள்கிட்ட போகலாம்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு வேதத்தில் அவனுக்கு 12 வருஷமா அந்த பெரும்பாடுன்னு ஒரு ஸ்திரீ, சரீரத்தில் உதிர ஊரல்னு சொல்லுவாங்க, அந்த வியாதியில மாட்டி எவ்வளோ தன்னோட சொத்து எல்லாம் வித்து, எப்படி சொத்து வீடு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வித்து, ஒரு சிறிதளவு ஒரு கடுகு கூட சரி கிடையாது. அவ்வளோ வேதனை நீங்கவே மாட்டுது. அவ்வளோ பலவீனமாக இருக்கிறான் அந்த சகோதரி. எல்லாம் வித்து முடிச்சுட்டு சுகமும் கிடைக்கல, வேதனை தான் கூடி போச்சு. ஏன்னா அலைச்சல் ட்ரீட்மெண்ட் பண்ணால கூடி போச்சு. அப்படி இருக்கனால அவர் கேள்விப்படுறா, ஏசப்பால முடியும்னு சொன்னோன்னா அங்கே வாரா. ஏசு கூட்டத்தோடி போகும்போது அவருக்கு ட்ரெஸ்ஸை சட்டையை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கணும் அவர் விசுவாசிக்கிறான். அவர் விசுவாசிச்ச உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. தேவப்பிள்ளை, இந்த நாட்களில் ஆண்டவர் சமுதாய நம்பிக்கையோடு
எஸ்ஸப்பா உங்களால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, திருச்சி மாற்றி அமைக்க, செழிப்பாக்க, உயர்த்த, மேன்மைப்படுத்த, ஆசீர்வதிக்க இந்த உலக மனுஷனால ஒரு லிமிட் தான் முடியும், ஒரு 10% முடியும். ஆனா ஆண்டவர் 30, 60, 100 ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்களால முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவரோடு பேசுனீங்களா, அவர் கண்டிப்பா 100க்கு 100 விடுதலை கொடுப்பார். தேவலே அந்த வசந்த பாருங்க, இயேசு அவிடம் விட்டு போகும்போது அந்த 2 குருடர்கள் பின்னாலே சொல்றாங்கன்னா நம்ம விடுதலை கிடைக்கிற வரை தொடர்ந்து போனோம். சும்மா ஒரு நாள்ல போனா எந்த இடத்துலயும் எந்த விடுதலையும் கிடையாது. நீங்க சாதா ஒரு காரியத்தை செய்யணும். ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கு முன்னாலே எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, இந்த லைன் இருக்குது, இதெல்லாம் போக வேண்டியிருக்குல்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட போகும்போது ஒரே நாள்ல சுகம் கொடுக்குறாரா? சில நேரம் ஒரே நாள்ல சுகத்தை கொடுப்பாரு. ஆனா நீங்க கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். எஸ்ஸப்பா எனக்கு விடுதலை தருங்க, உங்களால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை, அவரே நம்பணும். உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது, அவரே நம்பினீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட ஒரு நாள் கணக்கு, மாத கணக்கு நீங்க வந்து சொல்லுங்க, எஸ்ஸப்பா இத்தனை நாளுக்குள்ள நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் கொடுங்க, நான் உங்களுடைய சமூகத்தையே விட்டு பிரியாம இருப்பேன், ஆண்டவரே எங்க போனாலும் உமக்காக நான் சாட்சியா வாழ்வேன்னு ஒரு பொறுத்தினியோடு ஜெபிச்சு பாருங்க. 100க்கு 100 உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதுக்கு 2வது வசனம் பாருங்க, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை ஆண்டவர் மேல அந்த ஆண்டவரால் செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. நீங்க முதல் நம்பிக்கை வைக்கணும், விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்க நம்பாமலே நான் என்னதான் ஏதோ உலகக்காரங்க நிறைய காரியங்கள் சொல்லலாம், நீங்க நம்பிக்கையே இல்லாம எப்படி ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும், உங்க மனநிலை மாற்ற முடியும்? மனசுல எவ்வளவு போராட்டங்களுக்கு உங்க சிந்தனையில மன அழுத்தத்தினால அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியாம, அதான் சொல்லுவாங்க விழி பிதுங்கி போய் நிற்கிறோம்னு சொன்ன மாதிரி முழிச்சுட்டு நிற்போம், தத்தளிச்சு நிற்போம், பதறி போயிருப்போம். அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரால முடியும். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள குருட்டுத்தன்மை மாதிரி இருக்குதோ, இதெல்லாம் முடியாது, என் வாழ்க்கை இருள் அடைஞ்சு போச்சு, என் வாழ்க்கை நீ அவ்வளவுதானே இருக்கீங்களோ, அதுல இருந்து ஆண்டவர் இனி முடிஞ்சிட்டுன்னு இந்த உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இனி முடிஞ்சிட்டுன்னு ஆண்டவர் அதுல ஒரு புல் ஸ்டாப் ஒரு வச்சு, இனி இதுக்கு மேலதான் வாழ்க்கை ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லி நம்மள அடுத்த ஸ்டெப் முன்னால கொண்டு போவாரு. மனுஷர்கள் என்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்களா, எண்டு இதோட முடிஞ்சு, இந்த மனுஷனுக்கு வாழ்க்கை இதோட முடிஞ்சுன்னு. ஆனா ஆண்டவர் எப்ப நம்ம லைஃப்ல வர்றாருன்னா, அந்த முடிஞ்சுன்னு எல்லாம் சொல்றாங்களே, இனி வாழ்க்கையில இனி செத்து தான் நீ போனோன்னு, அந்த நேரம் இது இனி முடியாத ஆளு, இனி உங்க உயரவே முடியாது, மேன்மை அடைய முடியாது சொல்றாங்கல்ல, விடுதலையே இல்லை, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்பந்தான் ஆண்டவர் அந்த புல் ஸ்டாப்ல இருந்து எல்லாரும் முடிச்ச பிறகு அதுல இருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்குறாரு. ஹல்லேலூயா. அந்த தொடக்குவது முதல், அதான் ஆதியும் மந்தவுமானவர், அல்பாவும் உமேகமானவர். அவருக்கு சமூகத்தை போய் கேட்டு, ஆண்டவரை உம்மால் மட்டும்தான் இது முடியும்னு ஏசப்பான்னு சொன்னா, ஆண்டவர் 100க்கு 100 உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் சமூகத்தை நீ ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளிலும் 2 ஆண்டவரே குருடருக்கு அவங்க விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு சுகம் கொடுத்தீரேப்பா, உம்மால் கூடும் என்று அந்த மனுஷர்கள் சொன்ன போது அவங்களுக்கு விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவங்க விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன ஆவிக்குரிய குருடோ, என்ன தன்மைகளோ, என்ன பலவீனங்களோ, பிரச்சனைகளோ, இவங்க மனநிலை பாதிப்போ, இல்லை மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ, இல்லை இந்த வியாதி இதோட முடிஞ்சு போச்சு, இந்த வியாதி என்ன கொண்டுதான் போகணும் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, இவங்க பிள்ளைகளோ, புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உங்க வாலிப பிள்ளைங்களோ, இல்லை வேலை இனி உனக்கெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்றாங்க, எங்க போனாலும் எனக்கு வேலை இல்லை, இவ்வளோ படிச்சு எனக்கு பிரோஜனம் இல்லாம இருக்கிறேன், நோ யூஸ் ஆண்டவர், எந்த பிரோஜனம் இல்லை, அற்றவனா நான் இருக்கிறேனே சொல்லி வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற வேலை வாழ்க்கை துணை கொடுக்கிறவர், வேலையை கொடுக்கிறவர், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுக்கிறவர், ஆண்டவர் நல்ல சம்பாத்தியை கொடுத்துக்கிறவர், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உயர்த்துகிறவர், குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரிவினை எல்லாம் மாற்றி போடுகிறவர், குடும்பத்தில் ஒரே வீட்டிலிருந்து ஆண்டவர் கணவன் மனைவி பிள்ளைகளும் பிரிந்திருக்கிற சூழ்நிலைகள், பேசாமல் ஆண்டவர் தனிமையா இருக்கிற சூழ்நிலைகள், ஆண்டவர் வருமானம் எல்லாம் ஓட்ட பையில் போட்ட போது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரோஜனம் இல்லாம போகிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றிப்படுங்கப்பா. தேவையில்லாத மெடிசன், தேவையில்லாம ஆஸ்பத்திரி செலவு, ஆண்டவரை எப்பொழுதும் ஒரு வருஷத்துக்கு நான் செலவு பண்ற சம்பாதிக்கிற எல்லாம் ஆண்டவர் மெடிசனுக்கே போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே, எந்த வியாதி வந்தாலும் இந்த உலகத்துல யாருக்கு வரலாட்டி எனக்கு மட்டும், என் பிள்ளைகள் மட்டும் வருது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எவ்வளவு மருந்து எடுத்து எனக்கு சுகம் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு சுகம் இல்லையே, அப்படிப்பட்ட பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மலை போல இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் சுகம் கொடுங்கப்பா. ஆண்டவர் பணி போல உயிரிட செய்யுங்க ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து இவளை ஆற்றி தேற்றி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் குருட்டு தன்மைகள், ஆண்டவரே குருட்டு தன்மை போல இருளான சூழ்நிலைகளை ஆண்டவர் நான் வெளிச்சத்திலே வர முடியாதா, என் வாழ்க்கை ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற வாழ்க்கை போல நான் அடைந்துபட்டு தனிமையா இருக்கிறேனே, அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தும் இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.